என்ன சக்தி, ஏன் கத்துற? எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு பேசுவேன். ஏன் இந்த விஷயத்துல அப்படி யோசிக்க முடியாத உன்னால? இல்ல புரியல. என்னத்த புரியல? வீட்டு நிலைமை என்னன்னு தெரியாத உனக்கு? எது கண்டாலும் இப்ப இங்க வர சொன்ன? அவரை முதல்ல நான் வர சொல்லல. வர சொல்லாத இடத்துக்கு ஒருத்தன் தேடி வந்து பிசினஸ் கொடுக்கறானா? அவனோட நோக்கம் என்ன? ஸ்டாப் இட் சக்தி. என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல நீ நிறுத்து. என்ன கேவலமா பெண்ணக்காரி இப்படி பேசுறான்? ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிட்டு ஒரு பிரச்சனையாக்கி அதை பெருசாக்கி குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குறது தான் உனக்கு நோக்கமா இருக்கு. சக்தி, நீங்க யாரும் அவனை வர சொல்லல. அந்த ஆளா வந்திருக்கானா? அவனுக்கு இந்த இடம் எப்படி தெரியும்? அவனை யாரு முத வர சொன்னது? இழுத்து முடுற கம்பெனிக்கு வியாபாரம் கொடுக்கற அளவுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தான் நான் கேக்குறேன். கம்பெனி ஏன் இழுத்து மூடினன்னு யோசிக்கிறான் அவன். வாயை துறந்து ஏதாவது பேசு ஜனனி. பேசுனா ஆவேசமா பேச வேண்டியது, இல்லைன்னா அமைதியாவே இருந்து என்ன இரிட்டேட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் என்ன கேரக்டர் ஜனனி? போதும் சக்தி, போதும். இதுக்கு மேல பேசாத. முதல்ல அந்த உலகநாதன் யாரு? அவனுக்கு எப்படி உங்களை தெரியும்? அதுக்கு முதல்ல பதில சொல்லு. ஜீவா பாத ரெஃபர் பண்ணாரு. இப்ப என்ன? எது? ஜீவானந்தனா? ஆமா சித்தப்பா, அவர் தான் சொன்னாரு. இப்ப அதுக்கு என்ன? இப்ப இதை வச்சு அவனை வம்பு கிழக்க போறீங்க அதானே? சித்தி பிரச்சனை பண்றாங்கன்னு இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஆனா இந்த வீட்டுல பிரச்சனை யாரு பண்றா, எதுக்கு பண்றாங்க, இதெல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? அப்ப கூட புரியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பேசுறீங்களே. தர்ஷினி, நீ பேசாம இரு. சக்தி, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்றதுக்காக என்ன கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. இனி என்ன கேட்காம இந்த வீட்டுக்கு உன்னை பார்க்க வரேன், உன்கிட்ட பேச வரேன் ஒருத்தன் வரக்கூடாதுங்க. புரியுதா? இனி நீ என்ன செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் செய். வாட்? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இனிமே நீ என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே செய்யணும். அவ்வளவுதான்.